கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வ ஜனங்களே, பவுலடிகளாரை கொண்டு எபேசியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே தூய ஆவியானவர் சபைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது என்ன தெரியுமா? எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். ஆவியிலே நிறைந்தவர்களாய் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலே, நல்லாவியினுடைய வழி நடத்துதலிலே நீங்கள் காணப்பட வேண்டும். உங்களுடைய ஜெபமானது மாம்சத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடாது. அது நிமித்தமாக தான் சகல நன்மைகளையும் தெய்வ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளாதபடி எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தார்களுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தானுடைய பிள்ளைகள் எல்லாரும் எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளுகிறார்களே, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, எனக்கு ஏன் என்று சொல்லி மாம்சத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவதை விட்டுவிட்டு தேவ ஆவியின் வழி நடத்துதலிலே நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். காரணம், நீங்கள் எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்று எதுவும் நமக்கு தெரியாது என்று சத்திய ஆவியானவர் சத்திய வசனத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் நம்மை நல்வழியிலே நடத்துவார். அவரிடத்திலே உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியில் நிறைந்து ஜெபம் என்பது அதுதான். ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஆவியானவரே, நீர் எனக்காக மன்றாடும் என்று சொல்லும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களை நல்வழியிலே ஜெப வாழ்க்கையிலே வழி நடத்துவார். அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவ சித்தத்தோடு கொடுக்கப்படும். வெறும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக அல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, கர்த்தருடைய வார்த்தையின் மகிமைக்காக, அதாவது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பரலோக தேவனை உயர்த்தி தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று முதலாவது உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தர் பிறகு ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தினந்தோறும் மன்னாவை கொடுத்தார். 40 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தேவைப்படுகிறதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அதே போலதான் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒரே நாளிலே சாகும் வரையிலும் நன்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் தரமாட்டார். அப்படிப்பட்ட திட்டம் தேவனிடத்தில் இல்லவே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கவே மாட்டார். மாறாக ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நம்மை வழி நடத்துவார். அதுதான் தேவ சித்தம், அதுதான் ஆவியின் ஜெபம். அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள், ஜெயத்தை காண்பீர்கள். God bless you.